விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். போதும். அப்ப ரெண்டாவது அவனுக்குள்ள இருந்த சுபாவம் என்ன? இந்த எச்சரிப்பு வந்த உடனே அவனுக்கு என்ன வருது? ஒரு பயபக்தி வருது. அதாவது நிறைய இப்ப இருக்க சபைகள்ல இருக்கிற ரெண்டாவது பிரச்சனை என்னன்னா, ஆவியானவர் பேசாமலாம் இல்லை. நிறைய சபைகள் ஆவியானவர் என்ன செய்யறாரு? அவர் பார்த்து அவர் செய்யறார். ஆவியானவர் ஆரம்பத்திலே சொல்லிட்டார், ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஆவியானவர் பேசுறாரு. ஆனா கேட்டு பயபக்தி உள்ளவன் ஆகிறது நம்ம கிட்ட தான் இருக்குது. இங்க ஊழியக்காரங்க உங்களுக்கு போதிக்கிறாங்க, அதன்படி செய்கிறீர்களா? அது உங்களுக்கு ஏறுகிறதா? பயபக்தி உள்ளவனாகி சில நேரத்தில் நாம கொடுக்கக்கூடியதான காஷனை, கொடுக்கக்கூடிய செய்தியை வெறும் செய்தியாக எடுத்துக்கொள்கிறோமே ஒழிய அது ஏதோ ஒன்றுக்கான ப்ரிப்பரேஷனை நம்ம எடுத்துக்கிறது இல்லை. எதுக்கு ஆவியானவர் உங்களுக்கு சபையில் பேசுகிறாரு? சபையில் பேசும்போது உங்களை மார்க் போடுறதுக்காக ஆவியானவர் பேசலை. கொஞ்சம் பேர் மீட்டிங் முடிச்சுட்டு போகும்போது மார்க் போட்டு போவாங்க, பாஸ்டர் இன்னைக்கு நல்லா பேசினார்ல, சூப்பராக இருந்துச்சு இல்லை அப்படிம்பா. கொஞ்சம் பேர் சொல்லுவாங்க, இது மெசேஜ் தான் திருப்பி தராரு அப்படிம்பா. கொஞ்சம் பேர் சொல்லிட்டு போவாங்க, இன்னைக்கு ஒன்றும் அவ்வளோ இல்லை, எனக்கு நல்லா தூக்கம் வந்துருச்சு அப்படிம்பா. நீங்கள் மார்க் போடுவதற்காக இங்கே செய்தி கொடுக்கப்படுவது இல்லை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. எங்கள் பாஸ்டர் செய்தி கொடுக்கும்போது எங்களுக்கு ஆவியானவர் சொல்லி கொடுத்தது என்னென்னா, அது யார் வேணாலும் பேசட்டும், தீர்க்கதரிசியாக இருக்கட்டும், கழுதையாக இருக்கட்டும், யார் பேசினாலும் அதில் 5 நிமிஷம் கர்த்தர் கண்டிப்பாக நம்மோடு பேசுவார். ஒரு செர்மனை அந்த 5 நிமிஷத்துக்கு நீங்கள் கவனிக்கணும். எந்த 5 நிமிஷம் உங்களுதுன்னு நீங்கள் பார்க்கணும். நான் சொல்ல புரியுதா? இப்போ நீங்கள் டாக்டர்கிட்ட போய் உட்காந்துருப்பீங்க, அல்லது பேங்க்கில் போயிடுவீங்க, இந்த டோக்கன் போடுவாங்க, பார்த்துருக்கீங்களா? டோக்கன் நம்பர் டிவியில் போடுவாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா 800 பேர் 600 பேர் டோக்கன் வாங்கியிருப்பான், போட்டுக்கிட்டே இருப்பாங்க. எந்த டோக்கன் போடும் போது நீங்கள் டிவியை பார்ப்பீங்க, என் நம்பர் வந்திருக்கா, என் நம்பர் வந்திருக்கா பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. நீங்கள் கீழே குனிஞ்சு அது 814 எந்த 900 தான், 900 வரும்போது பார்க்கலான்ட்டு கீழே குனிஞ்சிட்டே இருக்க மாட்டீங்க. டங்குன்னு ஒரு சவுண்ட் ஒன்று முடிச்சு பார்ப்பீங்க, இது ஒரு வேளை வந்திருக்குமோ, ஒரு காஷன். அதே மாதிரி தான் எல்லா செர்மன்லையும் எல்லா செய்தியிலையும் ஒரு 5 நிமிஷம் ஆவியானவர் உங்களோடு கூட பேசுவார். ஏன்னா நீங்கள் ஆவியானவர்கிட்ட வந்துட்டு போகும்போது அவர் நிச்சயம் உங்களை வெறுமனே திரும்பி அனுப்பவே மாட்டார். ஆவியானவர் கண்டிப்பாக பேசுவார். ஆனால் நீங்கள் அந்த 5 நிமிஷத்துக்கு காத்திருக்கணும் மினிமம். நான் சொல்கிறேன், அது 5 நிமிஷமா இருக்கலாம், 10 நிமிஷமா இருக்கலாம், 5 நிமிஷமா, ஏன் அந்த ஒரு செர்மன் முழுக்க உங்களுக்கே கூட இருக்கலாம். உங்களுக்கே கூட மொத்தமாக ஆண்டவர் பேசலாம். ஆனால் நீங்கள் வரும்போதே என்னவா வரணும்? நான் இன்னைக்கு எனக்கு உரியதை வாங்க போகிறேன், எனக்கு உரியதை பெற்றுக்கொள்ள போகிறேன். அதை கேட்டு அதை உங்கள் லைஃப்பில் அபியாசப்படுத்தணும். பயபக்தி உள்ளவன் ஆகி. பல நேரத்தில் இந்த பயபக்தி உங்களுக்குள்ளே வரமாட்டேங்குது. நீங்கள் அதை அசால்ட்டாக எடுக்கிறீங்க, இல்லை அசட்டை பண்ணுறீங்க. உங்களுக்குள்ள ஒரு ஆதங்கம் இருக்குது தெரியுமா? இன்றைக்கி இருக்கிற எல்லா பேரண்ட்ஸ்க்கும் ஒரு ஆதங்கம் இருக்குது. என்ன ஆதங்கம் இருக்குன்னா, நம்ம காலத்தை மாதிரி பிள்ளைங்க ஸ்பிரிச்சுவலாக இல்லை, அந்த காலத்தில் இருந்த மாதிரி பிள்ளைங்க பெற்றோருக்கு கீழ்ப்படுகிறது இல்லை, இப்போ கொஞ்சம் பிள்ளைங்க மோசமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்கல்ல, சொல்கிறீங்க தானே? நிறைய பேருக்கு அப்படி ஒரு 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 தாட்டு எல்லாருக்குமே இருக்குல்ல. அது காரணம் என்ன நீங்கள் நினைக்கிறீங்க? அதுக்கு காரணம் நீங்கள் தான், நான் தான். நமக்குள்ளே பயபக்தி வந்துச்சுன்னா அது கண்டிப்பாக நம்ம பிள்ளைகளுக்குள்ளேயும் வரும். எப்படி சொல்கிறீங்க? வாசிங்க, அதே மல்கியா 2:15 திருப்பி வாசிங்க. அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், ஆவி அவரிடத்தில் பரிபூரணமாய் இருந்தது, ஆவி அவரிடத்தில் பரிபூரணமாய் இருந்தது, பின்ன ஏன் ஒருவனை படைத்தார், பின்ன ஏன் ஒருவனை படைத்தார்? தேவ பக்தி உள்ள சந்ததியை பெரும்படிதானே. அவருடைய ஒரே கான்செப்டே என்னன்னா, உங்க மூலமா என் மூலமா தேவ பக்தி உள்ள சந்ததியை பெறுவது மட்டும். ஆமென். அவருக்கு வேற கான்செப்டே இல்லை. இன்ஜினியரை பெறுவது அவர் கான்செப்ட் அல்ல, டாக்டரை பெறுவது அவர் கான்செப்ட் அல்ல, IAS ஆபீசரை பெறுவது அவர் கான்செப்ட் அல்ல, பாஸ்டரை பெறுவது அவர் கான்செப்ட் அல்ல, இவாஞ்சலிஸ்டை பெறுவது அவர் கான்செப்ட் அல்ல. அவர் கான்செப்ட் பயபக்தி உள்ளவனை பெற்றெடுப்பது மட்டும். ஆமென். விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். கடைசி என்ன உண்டு பண்ணினான்? பேழையை உண்டு. அவன் எச்சரிப்பு பெற்றான், அந்த பயபக்தி வந்துச்சு, கடைசியாய் ஒரு கிரியை செய்தான். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்னைக்கு நல்ல ஆவிக்குரியவர்கள் இருக்கிறாங்க, இன்னும் சொல்லப்போனால் பயபக்தி உள்ளவர்களும் இருக்கிறார்கள். ஆனால் விசுவாசத்தோடு இருக்கிறார்களே ஒழிய
கிரியை இல்லாத விசுவாசத்தோடு இருக்கிறார்கள். வேதம் சொல்லுது கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. ஆண்டவர் ஒரு விஷன் கொடுக்குறாரா, அதுக்கான கிரியை உங்ககிட்ட இருக்கணும். அந்த கிரியை தான் உங்களை ரட்சிக்கும். இப்போ நோவாவுக்கு தெரிஞ்சிருச்சு, ஓகே ரைட் ஃபைன். இப்போ நம்மக்கிட்ட ஒரு குரூப் இருக்குது இந்த கடைசி காலத்தில். என்ன குரூப் தெரியுமா? இப்போ எங்களுக்கு ஒரு மினிஸ்ட்ரி, என் டைம் மினிஸ்ட்ரி ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு. கடைசி காலத்தை பற்றி தான் நாங்கள் பேசுகிறோம். அதை சொல்லும்போது உலகம் வந்து இப்படி ஒரு முடிவுக்கு வரப்போகுது, ஆண்டவர் வரப்போகிறாரு. நோவா சொன்னதே தான் நாங்கள் இப்போ வேறு வெர்ஷனில் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அவர் 2000 வருஷத்துக்கு முன்னாடி 4000 வருஷத்துக்கு முன்னாடி சொன்ன வெர்ஷனை இப்போ நாங்கள் வேறு ஒரு வெர்ஷனாக சொல்கிறோம். ஏன்னா இயேசுவும் அதான் சொல்கிறார், நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் காலத்திலும் நடக்கும். ஸோ அதே வெர்ஷன் தான், அதே அழிவு தான். அப்போ தண்ணி, இப்போ நெருப்பு, அப்போ பேழை, இப்போ இயேசு கிறிஸ்து. அன்னி தண்ணி பேழைக்கு மேலே உச்சத்தில் சிகரங்களுக்கு மேலே பேழை இருந்துச்சான், 20 முழத்துக்கு மேலே 15 முழத்துக்கு மேலே இருந்துச்சான். இங்கே மத்திய ஆகாயத்தில் ஆண்டவர் வச்சு நம்மளை காப்பாற்ற போகிறாருன்னு இருக்கு. நோவா பேழையை கண்டினார். இப்போ நாம் வந்துட்டு இயேசு கிறிஸ்து நமக்காக உண்டாக்கி ஒரு வாஸ்தலத்தை உண்டாக்கி கொண்டிருக்கிறார். சேம் கான்செப்ட், அதில் மாற்றுக்கிறதே இல்லை. ஆனால் இப்போ நாங்கள் இந்த மாதிரி விஷயத்தை சொல்லும்போது 2 வகையான ஜனங்கள் இருக்கிறார். அதில் ஒரு குரூப் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்ட் தான் பிரதர், நாங்கள் விசுவாசிக்கிறோம், எல்லாம் ஓகே தான், ஆனால் கர்த்தர் கிருபை உள்ளவர், அப்படிலாம் செய்ய மாட்டார். இவங்களுக்கு விசுவாசம் இருக்குது, ஆனால் விசுவாசத்தில் கிரியை செய்ய இவங்களுக்கு என்ன வரல? மனம் வரல. ஆயத்தப்படுவதற்கு இவங்களுக்கு என்ன வரல? ஆயத்தமே வரல. இவங்களை பொறுத்த வரைக்கும் அந்த முடிவை மாற்றி அமைக்கலாம்னு நினைக்கிறாங்களே ஒழிய அந்த அழிவுலேருந்து தப்பிக்கிறதுக்கான வேலையை பார்க்கணும்னு அவங்களுக்கு தோணவே இல்லை. இன்னைக்கு ஒரு குரூப் அப்படி இருக்குது. ஆண்டவர் உங்களுக்கு சில காரியங்கள் சொல்றாரா, அதை செய்யுங்கள், குடும்பமாக செய்யுங்கள். அந்த விஷனை மொத்த குடும்பமும் டேக் ஓவர் பண்ணுங்க. சில நேரத்தில் கணவன் கொடுக்கிற விஷன் மனைவி எடுக்க மாட்டேங்கிறாங்க, மனைவி கொடுக்கிற விஷன் கணவன் எடுக்க மாட்டேங்கிறார். நோவாவுக்கு ஒரு விஷன் கொடுத்தாச்சு. இப்போ இந்த விஷனை அந்த 3 பசங்களும் எடுத்தாங்க தானே. அவன் பயபக்தி உள்ளவனாக இருந்தால் யாருக்குள்ள போச்சு? பிள்ளைங்களுக்குள்ள போச்சு, மனைவிக்குள்ள போச்சு. இவங்க 2 பேருக்குள்ள போனது ஆச்சரியம். அதை விட பெரிய ஆச்சரியம் என்ன தெரியுமா? அந்த 3 பசங்களுடைய மனைவிகளுக்குள்ள போனது. நீங்க 1 பேதுருவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசிங்க. அந்த ஆவிகள் பூர்வத்திலே நோவா பேழையை ஆயத்தம் பண்ணும் நாட்களிலே தேவன் நீடிய பொறுமையோட காத்திருந்த போது கீழ்ப்படியாமற் போனவைகள் அந்த பேழையிலே சிலராகி 8 பேர் மாத்திரம் 8 பேர் மாத்திரம். 2 பேதுருவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 5வது வசனம் வாசி. பூர்வ உலகத்தையும் தப்ப விடாமல் நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா முதலான 8 பேரை காப்பாற்றி. பர்టిక్యులரா 2 இடத்துல 8 பேர்னு பைபிள் சொல்லுது. பேழைக்குள்ள போனது எத்தனை பேர்? 8 பேர். யார் அந்த 8 பேர்? நோவா 3 பசங்க 4 பேர், நோவாவின் மனைவி 3 பசங்களுடைய மனைவி 4 பேர். ஸோ இப்போ இந்த 8 பேர் உள்ளுக்குள்ள போயிட்டாங்க. அப்போ வசனம் தெளிவா இருக்கு, 8 பேர் தான் போனாங்க. அவங்க மருமகளும் போயிருக்கிறாங்க. விஷன் நோவாவுது. விஷன் யாருது? நோவாவுது. இந்த விஷனை அப்படியே யாருக்குள்ள கொண்டு போக முடியுது? மனைவிக்குள்ள கொண்டு போக முடியுது. அந்த விஷனை அப்படியே பிள்ளைகளுக்குள்ள கொண்டு போக முடியுது. பிள்ளைகளுக்குள் மட்டுமல்ல, பிள்ளைகளிலிருந்து பிள்ளைகளின் மனைவிகளுக்குள்ளும் கொண்டு போக முடியுது. எப்படி சாத்தியம்? இன்னைக்கு உங்களால் முடியுமா? இன்னைக்கு முடியுமா? இவ்வளோ டெக்னாலஜி உள்ள காலத்தில் இவ்வளோ தூரம். அன்னைக்கு நோவா ஒருத்தன் மட்டும்தான் சொல்கிறான், உலகம் அழிய போது, உலகம் அழிய போது, உலகம் அழிய போது. அவன் நீதியை பிரசங்கித்து அவனை நோக்கியா வாசித்தோம். 2 பேதுரு 2:5 வாசித்தோம். பூர்வ காலத்தில் வாசிங்க அந்த வசனம் திருப்பி. 2 பேதுரு 2:5. பூர்வ உலகத்தை தப்ப விடாமல் நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா ஒருத்தன் மட்டும்தான் பிரசங்கம் பண்ணியிருக்கான். அவன் ஒருத்தன் தான் பிரசங்கம். ஆனால் இப்போ அப்படி இல்லை, உலகம் முழுக்க ஊழியக்காரங்க பிரசங்கம் பண்ணுறாங்க. 10வதுக்கு சயின்டிஸ்டே ப்ரூஃப்ஸ் கொடுக்குறாங்க, உலகம் அழிய போகுது, இது அக்கினி வரப்போகுது, இதோ பெரிய பேரழிவு நடக்குது, மிகப்பெரியதான். ஏன்னா அன்னைக்கு இருந்த மக்கள் தொகைக்கு இன்னைக்கு இருந்த மக்கள் தொகைக்கு அதிகமான காஷன் கொடுக்க வேண்டியிருக்கு ஆண்டவருக்கு. 1,20,000 பேர் இருந்த நினிவேக்கு ஒரு ஆள் போதும். ஆனால் 800 கோடி இருக்கிற உலகத்துக்கு 8000 தீர்க்கதரிசி தேவைப்படுது. அதனால ஆண்டவர் உலகம் முழுக்க உண்டாக்கிட்டார். இவ்வளோ காஷன் கொடுக்கப்படுது. ஆனால் இந்த காஷன் எல்லாம் ஒரு பக்கம் போகட்டும், இந்த விஷயம் உங்களுக்குள்ளும் உங்கள் பிள்ளைகளுக்குள்ளும் போகுதா? உங்க மனைவிக்குள்ள உங்களால் கொண்டு போக முடியுதா? ஒரு விஷயத்தை நீங்கள் சொல்றது
நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.